ஜனநாயகன் திரைப்படம் 9ஆம் தேதி உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆக இருப்பதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஒன்றுதான். அதே போல சிவகார்த்திகனுடைய பராசக்தி படமுமே ஜனவரி 14ஆம் தேதி வெளியாக இருப்பதாக அறிவிச்சாங்க. ஆனா சென்னை வள்ளுவர் கோட்டத்துல நடந்த ப்ரமோஷன் நிகழ்ச்சிக்கு பிறகு படத்தை முன்கூட்டியே வெளியிட படக்குழு பிளான் போட்டாங்க. அதாவது ஜனநாயகனுடன் மோத பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பொதுவான பொங்கல், தீபாவளி அப்படின்னாலே பெரிய நட்சத்திரங்களுடைய படங்கள் திரைக்கு வருவது இயல்பான ஒன்றுதான். ஒரு சில நேரங்கள்ல பெரிய நட்சத்திரங்களுடைய படங்கள் ஒரே நாள்ல கூட வெளியிடப்படும். ஆனால் இங்கு அடுத்தடுத்த நாட்கள் வெளியாவதுதான் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையுமே கொடுத்திருக்கு. அதாவது ஜனநாயகன் இது தளபதி விஜய் அவர்களுக்கு கடைசி படம். வர ஜனவரி 9ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஆகையால சிவகார்த்திகன் அவர்களுடைய படத்தை 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணா எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்ற சூழ்நிலை நிலவி வந்த நிலையில இறுதியாக தான் பராசக்தி திரைப்படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் கைப்பற்றினாங்க. அவங்க உள்ள வந்த பிறகுதான் அந்த படத்துடைய ரிலீஸ் தேதியுமே மாறுச்சு. அது ஏன் மாறுச்சு, எதுக்காக மாறுச்சு அப்படின்றதுக்கு தற்போது ஒரு தகவலுமே வைரலா போயிட்டு இருக்கா. அதாவது பராசக்தி, ஜனநாயகன் ஆகிய 2 படத்தையுமே ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் பார்த்திருக்காங்க. நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்துட்டாராம். சோ கண்டிப்பாக பராசக்தி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கு. அப்படின்றதுனால அந்த படத்துடைய ரிலீஸ் தேதியை மாத்தி 10ஆம் தேதிக்கு வச்சிருக்காங்க. சோ இந்த போட்டி அரசியல் மட்டும் கிடையாது, சினிமாவிலுமே இருக்கு அப்படின்றத நம்ம உதயநிதி அவர்கள் மீண்டுமே நிரூபிச்சிருக்காரு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.